அதே சமயம் கொஞ்சம் எமோஷனலான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல விரிவாக அலச போறோம். நம்ம அன்பானவங்களை இழந்து அவங்களோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு அவங்கள பார்க்க கல்லறைக்கு செல்றதுங்கிறது ரொம்பவே கனமான ஒரு விஷயம் தாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அதே சமயம் இந்த வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதுங்கிற ஆழமான சிந்தனையும் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான தருணத்துல இஸ்லாமிய நெறிமுறைகள் என்ன சொல்லுது? எந்த சார்பும் இல்லாம ஆதாரங்களோட அடிப்படையில மட்டும்தான் இன்னைக்கு நாம இதை புரிஞ்சுக்க போறோம். வாருங்கள் ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு சுருக்கமா பாத்திரலாம். முதலாவதா, இதுல இருக்கிற அடிப்படை கேள்வி என்ன? இரண்டாவதா, பெண்கள் கல்லறைக்கு செல்வதை தவிர்க்க சொல்ற அந்த வாதம். மூன்றாவதா, இதை அனுமதிக்கும் வாதம் என்ன? கடைசியா, நாம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய சரியான நெறிமுறைகள். முதல் விஷயம், அந்த அடிப்படை கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இயற்கையாவே கல்லறைகள் நமக்கு அமைதியையும் அதே நேரம் ரொம்ப தீவிரமான ஒரு சோகத்தையும் தரக்கூடிய இடங்கள். இதுவே நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி கொண்டு போகுது. அது என்னன்னா, இஸ்லாத்துல பெண்கள் கல்லறைகளுக்கு போகலாமா? காலங்காலமா பல பேருக்கு மனசுல எழுகிற மிகப்பெரிய சந்தேகம் இது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில இதுல மிக தெளிவான 2 வெவ்வேறு பார்வைகள் இருக்கு. அந்த 2 பார்வைகளுமே உறுதியான ஹதீஸ் ஆதாரங்களோட தான் முன்வைக்கப்படுது. ஆமாங்க, இதுல 2 முக்கிய நிலைப்பாடுகள் இருக்கு. ஒரு பக்கம் இது முற்றிலும் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற கடுமையான நிலைப்பாடு, இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளோட இது அனுமதிக்கப்படுது அப்படிங்கிற நிலைப்பாடு. இந்த 2 பக்க நியாயங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வலுவான காரணங்களையும் நாம இப்போ ஒன்னன் பின் ஒன்னா பார்க்கலாம். இரண்டாவது பகுதி, இந்த தடைக்கான வாதம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். பொதுவா இதை தடை செய்யற அறிஞர்கள் சுட்டிக்காட்டுற மிக முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியன் அவங்க அறிவிச்ச ஒரு செய்தி தான். கல்லறைகளுக்கு அடிக்கடி செல்பவர்களான பெண்களை அல்லாஹ் சபித்தான் அப்படின்னு திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலலாம் பெண்கள் அங்க போகக்கூடாதுங்கிற வாதம் ரொம்ப உறுதியா முன்வைக்கப்படுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தடைக்கு காரணமான பின்னணி என்னவா இருக்கும்? முதலாவது விஷயம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. பெண்கள் இயல்பாகவே கொஞ்சம் மென்மையான மனசு படைச்சவங்க இல்லையா? பிரிவோட துயரத்தை தாங்க முடியாம சத்தமா அழுது ஒப்பாரி வைக்கிற நிலைக்கு அவங்க போயிடக்கூடாதுங்கிறதான் இதோட முக்கிய நோக்கம். ஏன்னா துயரத்தை வரம்பீறி வெளிப்படுத்துறது இஸ்லாத்துல அனுமதிக்கப்படல. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்துல வழக்கத்துல இருந்த அந்த முறையற்ற சடங்குகள் வழிபாடுகளை வேரோட அழிக்கணும். அதுக்காகத்தான் ஆரம்பத்துல இந்த விதி கொண்டு வரப்பட்டுச்சுன்னு அறிஞர்கள் ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. சரி, இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். இதை அனுமதிக்கும் வாதம் என்ன சொல்லுது? இந்த சட்டத்துல காலப்போக்குல என்ன மாற்றம் நடந்துச்சு, பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை எப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்னா பாக்குறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. ஆயிஷா அலி அவங்க தன்னோட சகோதரோட கல்லறைக்கு சென்றுட்டு திரும்பும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவங்க சொன்ன அந்த தெளிவான பதில கேளுங்களேன். ஆமா, ஆரம்பத்துல நபிகளார் தடை விதிச்சாங்க, ஆனா பின்னால கல்லறைகளுக்கு செல்லும்படி அவங்களே கட்டளையிட்டாங்க. அல் ஹாக்கிம் அல் பைஹக்கில பதிவாகி இருக்க இந்த செய்தி ஆரம்பத்துல இருந்த அந்த தடை கொஞ்ச காலத்துக்கு பிறகு நீக்கப்பட்டுடுச்சுங்கிறத நமக்கு ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த சட்டம் எப்படி படிப்படியா பரிணாமம் அடைஞ்சிருக்கு பாருங்க. இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்துல அறியாமையால நடந்த தவறான பழக்க வழக்கங்கள், அதை கட்டுப்படுத்த ஆரம்ப கால இஸ்லாத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு கடுமையான தடை, அப்புறம் மக்கள் கிட்ட இஸ்லாமிய நெறிமுறைகள் முழுமையா போய் சேர்ந்த பிறகு பிற்காலத்துல வழங்கப்பட்ட அனுமதி, இது பழைய பழக்கங்களை மாத்தி ஒரு புதிய தெளிவான வழிகாட்டுதலை உருவாக்குற ரொம்பவே ஒரு அற்புதமான அணுகுமுறைன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹ் அவங்களோட இந்த அறிவிப்பு. ஒரு முறை ஒரு பெண் தன்னோட குழந்தையோட கல்லறை பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பொண்ணுகிட்ட அல்லாஹ்விடம் பயந்து பொறுமையுடன் இரு அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பெண்ணை அந்த இடத்தை விட்டு போகும்படி அவங்க எங்கேயுமே சொல்லல. புகாரி முஸ்லிம்ல பதிவாகி இருக்க இந்த நிகழ்வு துயரத்தில் இருக்கிற ஒரு தாயோட வழியை புரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாம இதுக்கான அனுமதி நடைமுறையில இருந்திருக்குங்கிறதையும் மீண்டும் உறுதி செய்யுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கான சரியான நெறிமுறைகள், அதாவது நாம பின்பற்ற வேண்டிய அந்த எட்டிகெட்ஸ் என்னென்ன? இந்த 2 மாறுபட்ட கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது கண்டிப்பான சில நிபந்தனைகளோட தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த நெறிமுறைகள் என்னென்ன? முதல் விஷயம், உங்களோட நோக்கம். நீங்க அங்க போறது இறந்தவங்களுக்காக துவா செய்யறதுக்கும் அந்த மரணத்தை பார்த்து இந்த வாழ்க்கையோட நிலையாமையை பத்தி சிந்திக்கவும் மட்டும்தான் இருக்கணும். இரண்டாவது, மரியாதை. உங்களோட துயரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். சத்தமா அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, இல்லைனா இஸ்லாமிய நெறிமுறைக்கு முரணான எந்த ஒரு செயலையுமே கட்டாயம் ஈடுபடக்கூடாது. மூணாவது, நினைவூட்டல். அந்த அமைதியான சூழலை மரணத்தை நினைவு கூர்ந்து நாளைக்கு மறுமைக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். இந்த 3 விஷயங்களும் தான் ஒரு சரியான இஸ்லாமிய வழிகாட்டுதலோட சுருக்கம்.
உண்மையான நெறிமுறைங்கிறது என்னன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையை ஒரு நினைவூட்டலா ஏத்துக்கிட்டு மறுமைக்காக நம்மள நாம தயார்படுத்திக்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தோட நிலையற்ற தன்மையை நம்ம நிஜமாவே உணரும் போது அது இன்னைக்கு நீங்க வாழும் விதத்தை எப்படி மாத்த போகுது, நாம மொத்தவங்க கிட்ட பழகுற விதத்தை எப்படி மாத்த போகுது, இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விளக்கப்பதிவை நம்ம